விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நிறுவப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று பட்டினப்பாக்கம் கடல் பகுதியில் கரைக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்டு பெறலாம். சதீஷ், என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட்டது. குறிப்பாக வீடுகளில் சிறிய அளவு விநாயகர் சிலைகள் வைத்து கொண்டாடுவதைப் போல பொது இடங்களில் பெரிய அளவில் சமூக அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட்டு இன்று 5வது நாளாக இன்று சிலைகளானது கரைப்பதற்கு கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகின்றன. குறிப்பாக சென்னையில் மொத்தம் 1519 சிலைகள் வைக்கப்பட அனுமதி அளித்த நிலையில் அவை கரைப்பதற்கு கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகிறது என்பது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக சிலை கரைப்பு விழா என்பது சென்னையில் 4 கடற்கரை பகுதிகளில் நடைபெறுகிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை, காசிமேடு கடற்கரை, அதேபோல் திருவெற்றியூர் ஆகிய பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பு என்பது செய்வதற்காக ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் பொழுது அப்பொழுது எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்காக காவல்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 5 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கரைக்கப்படும் இடங்களில் யாரேனும் உள்ளே இறங்குகிறார்களா என்ன கண்காணிக்கும் பணியையும் காவல்துறையினர் தரப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் பட்டினப்பாக்கம் சாலையில் உள்ள மின்விளக்குகள், மின்கம்பங்கள் போன்ற இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தப்பட்டு அதன் மூலமாகவும் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் அதை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். நாம் இருக்கும் பகுதியானது தற்போது சென்னை சீனிவாசபுரம் எனப்படும் பட்டினப்பாக்கம் கடற்கரை. இந்த கடற்கரையில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட சிலைகளானது கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கடற்கரை மணற்பரப்பில் மட்டும் சுமார் 1600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அதேபோல் சென்னை முழுவதும் 16,000 போலீசார் இந்த சிலை கரைப்பு விழாவில் கலந்து வரும் பக்தர்களை மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சிலை கரைப்பு விவகாரத்தில் சிலை கரைப்பு பணியின் போது எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடனடியாக தீர்வு காண்பதற்கு 2 தீயணைப்பு வாகனங்கள், 4 ஆம்புலன்ஸுகள், மோட்டார் படகுகள், நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் என எல்லாரையும் தயாராக வைத்து கொண்டுதான் இந்த ஏற்பாடுகள் மற்றும் சிலை கரைப்பானது நடைபெற்று வருகிறது. சிலை கரைக்கும் இடங்களில் தற்காலிகமாக கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் மூலமாகவும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாம் இருக்கும் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் 3 கிரேன்கள் மூலம் சிலையானது கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கூடுதலாக 2 என மொத்தம் 5 கிரேன்கள் உதவியுடன் பெரிய அளவிலான சிலைகளை கரைப்பதற்கு இங்கு கிரேன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் 7 அடிக்கு குறைவான சிலைகள் ரேம்ப் மூலம் கடலில் தள்ளி செல்லப்படுவதற்கு, சிறிய சிலைகள் கரைப்பதற்கும் அவைகள் உதவுகின்றன. அவை 3 இடங்களில் செயல்படுத்த வருகின்றன. சிலைகளை கொண்டு வரும் வாகனங்கள் காவல்துறை அனுமதித்த வழித்தளங்களில் மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசாரும் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் இந்த அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மீறி வேறு வழிகளில் செல்ல முயற்சிப்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காவல்துறையும் போக்குவரத்து போலீசாரும் தொடர்ந்து சிலைகளை கொண்டு வரும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு அடிக்கடி தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டு இருப்பதால் இந்த பகுதி மிகவும் கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் காணப்படுகிறது. தொடர்ந்து விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.